பத்திரிகை துறையில் பெண்கள் வரலாறு வரலாறு மட்டும் இல்லை, முதல்ல இருந்து நம்ம வரலாறுல இருந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த உரையாடலை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். தமிழில் முதன்முறையாக பெண்கள் எழுதி பெண்களே வெளியிட்ட ஒரு மாத இதழ் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா? தமிழில் பெண்கள் எழுதி பெண்கள் வெளியிட்ட முதல் பத்திரிகை, அது பெயர் தெரியுமா? பத்திரிகையுடைய பெயர், அது வந்த ஆண்டு பார்க்கக்கூடாது. இல்லை, இதழுடைய பெயர் அமிர்தவசனி. வெளியான ஆண்டு 1865. அதை வெளிக்கொண்டு வந்தவங்க எடிட்டருடைய பெயர் தபிதா பாபு. ஸோ தபிதா பாபு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1865க்கு பிறகு தொடர்ச்சியாக அவங்க அந்த இதழை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இதழ் கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன? பெண்களுடைய எழுத்து வந்து அச்சில் வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் அவங்க என்ன காரணத்துக்காக அதை தமிழில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மிஷன் வேலைகளை, பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது உள்ளிட்ட வேலைகளை பெண்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அப்போ அது கதைகளாக, பைபிள் வசனங்களாக, எழுத்துப்பூர்வமாக பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் முதல்ல பெண்களுக்கான ஒரு இதழ் வந்து தோன்றுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 60 ஆண்டு கழிச்சு, இது 65 நடக்குது, 1865. 1906 இந்தியாவுடைய முதல் பெண்கள் இதழ் அது எங்கே தொடங்கினாங்க? ஆங்கிலத்தில் பெண்களுக்காக வெளியான முதல் இதழ், அதுவும் சென்னையிலேருந்து தான் வெளிவந்துச்சு. இந்தியன் லேடிஸ் மேகசின். வெரி குட் ஜாப் மோனிஷா. எஸ். ஸோ மோனிஷா வந்து இது வரைக்கும் இல்லாத பெயர்களாக, இந்தியன் லேடிஸ் மேகசினுக்கு இது வரைக்கும் விக்கிபீடியா கூட ஒரு பக்கம் கிடையாது. அதற்கான விக்கிபீடியா பக்கத்தை உருவாக்கி கொடுத்தது வந்து ஹெஸ்டோரிஸ் டீம்லேருந்து மோனி பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டாங்க. இந்தியன் லேடிஸ் மேகசின் 1906 கொண்டு வரப்பட்டது. அதை கொண்டு வந்தவங்க கமலா சத்யநாதன். ஸோ இங்கே தொடர்ச்சியாக பெண்களுடைய குரலை தனியாக முன்வைக்கிறதுக்கான ஒரு தேவை இருந்தது அப்படிங்கிறத 1860 நம்ம சமூகம் உணர்ந்திருக்கு, நம்ம பெண்கள் உணர்ந்திருக்கிறாங்க. ஸோ 65 அந்த இதழ், அதன் பிறகு 1906 இந்த பெண்கள் இதழ். முதல்ல வந்த இதழில் நான் சொன்ன மாதிரி நிறைய மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கதைகள், பெண்களுக்கான அறிவுரைகள், குழந்தை வளர்ப்பு குறித்த அறிவுரைகள், இதெல்லாம் அதில் இருந்திருக்கு. 1906 வந்த ஆங்கில இதழ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் லேடிஸ் மேகசீனில் அதில் பல விஷயங்களை பேசுகிறாங்க. உலகில் உள்ள பல மூலைகளில் இருந்தும் பெண்கள் அதற்கு கடிதங்கள் எழுதுகிறாங்க, அதில் தொடர்கள் எழுதுகிறாங்க. அதில் வந்து காமெடி இருக்குது, ஹியூமர் எழுதியிருக்காங்க, பயணக்கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க, நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. சமகாலத்தில் வாழ்ந்த பல பெண்களுடைய டாக்குமெண்டேஷன் 1906 வந்த இந்தியன் லேடிஸ் மேகசீனில் நமக்கு கிடைக்கிது. பல முக்கியமான சாதனைகளை புரிந்த பெண்களுடைய புகைப்படங்கள் நமக்கு கிடைக்கிது. வேறு எங்கேயுமே அது போன்ற புகைப்படங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, வரலாற்றில் ஆண்களுடைய குரல், மேல் வாய்ஸுங்கிறது எப்பயுமே ஒரு டாமினேஷனோட, ஒரு ஆதிக்க மனநிலையோடு தான் இங்கே ஆணுடைய குரல் வந்து வெளியில் வந்துட்டே இருந்திருக்கு. பெண்களுடைய குரலுக்கான போதிய இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய சமூகத்தில் குறிப்பாக தமிழில் இல்லாமல் தான் இருந்திருக்கு. அப்போ இதிலிருந்து ஒரு மாறுபாடாகத்தான் இங்கே தமிழ் பெண்களுக்கான இதழ்கள் வந்து தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்திருக்கு. வைமு கோதை நாயகி அம்மாளாக இருக்கட்டும், மாதர் மறுமணம் நூலை எடுத்து நடத்தினவங்களாக இருக்கட்டும், நிறைய பெண்களுக்கான இந்த மாதிரியான இதழ்கள் வந்து தொடர்ச்சியாக இங்கே வந்துட்டே இருந்திருக்கு. அதனுடைய ஒரு நீட்சியாக நம்ம வந்து இந்த பெண்ணெழுத்து இதழையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்ணெழுத்து இதழை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. வாய்ப்பு இருக்கிறவங்க இதழை வாங்கி இருக்கக்கூடிய கட்டுரைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன இன்றைக்கி பேனலில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட் நம்மளுடைய தலைமை விருந்தினர் தோழர் ரோஹிணி அவங்க வந்து ஒரு கீனோட் ஸ்பீச், பெண்கள் இதழியலில் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய பார்வையை ஒரு 5 நிமிடங்கள் ஃபஸ்ட்டு அவங்க முன் வச்சுருவாங்க. அதன் பிறகு நான் மற்ற விருந்தினர்கள்ட்ட கேள்வி கேட்குறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை உரையாடலை தொடரலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதில் வந்து மிக என்னை ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னென்னா, பெண்களாலேயே உருவாக்கப்படுகிற எல்லா பணிகளுமே பெண்களே செய்கிற இந்த ஒரு பெண் எழுத்து அப்படின்ற ஒரு மாத இதழ் வருகிறது அப்படின்றது. இந்த கீநோட்டுக்கான சாராம்சத்தை வந்து நீங்கள் தான் கீநோட் பேச போகிறீங்க, இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னு மதியம் 2 மணிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. அதனால் வந்து நான் பேசணும்னு நினச்சிருந்தது வந்து சாதாரணமாக பெண் இதழ் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நான் வந்து என்னுடைய அறிவின்படி, என்னுடைய
புரிதலின்படி நான் பேசலான்னு நினச்சது. பெண் இதழ்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப ரிசர்ச் பண்ணி பேச வேண்டிய விஷயமும் கூட. வாசிக்காமல் எதையாவது ஒன்று உளறிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியராக இருக்கிற ஒரு ஆள். ரொம்ப சிறப்பான ஒரு முன்னெடுப்பு. இந்த முன்னெடுப்பில் மிக முக்கியமான விஷயங்களாக எதை நாம் பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை பற்றி தான் நமக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கிற ஒரு பெண்களுடைய செயல்பாடுகளை பற்றியும் பெண்களினுடைய பார்வைகளை பற்றியும் பெண்களை நீங்கள் பார்க்கும் பார்வை பெண்களை பார்க்கும் பார்வையை பற்றியும் நாம் தொடர்ந்து பேச ஆரம்பித்து ஆக்கப்பூர்வமாக பேச ஆரம்பித்து இங்கே வந்திருக்கிற அனைவருமே அதனுடைய நீட்சியாக தான் இங்கே எல்லாமே நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய பெண்ணுக்கு இருக்கிற அனைத்து அம்சங்களையும் நாம் கொஞ்சம் நிறையவே அலசி ஆராய்ந்திருக்கோம். ஹெர் ஸ்டோரிஸே அதுதானே. ஹெர் ஸ்டோரிஸ்னுடைய உதயம் அப்படின்றதும் அதனுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் என்பதும் அதுதான். இது பெண்ணை பற்றிய பெண்களுக்கானது அப்படின்றது கிடையாது. நான் இப்படி பார்க்க வேண்டும், நீங்கள் என்னை இப்படி பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய பெண்ணின் ஒரு குரலாக நான் இதை பார்க்கிறேன். இந்த பெண் எழுத்து என்பது பெண்களுக்கானது கிடையாது. இது மிக மிக முக்கியமாக பெண்களை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று மற்றவர்களுக்காக சொல்லப்படுகிற ஒரு இதழாக இருக்குது. ஆனால் இன்னும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இதில் நாம் ஒரு குடும்பம் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்தே ஆகணும். ஏன்னா குடும்பத்தை தாண்டி நம்ம எதையுமே பேச முடியாது. சந்தோஷமான ஒரு விஷயந்தான் குடும்பம் அப்படின்றது. அதை நாம் துறந்துட்டு வெளியே வர்றதோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது குடும்பம் நமக்கு ரொம்ப தேவைப்பட்டதாகவும் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட குடும்பம் வேண்டும் என்பதை பற்றி தான் இங்கே தொடர்ந்து நம்மளுடைய உரையாடல் தேவைப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்தில் பெண்ணுக்கான இடம், அவள் மேல் நடத்துகின்ற வன்முறைகள், அதை திரும்பி பட்டியலிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அவகாசங்கள் அவளாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது என்கிற பொழுது என்ன என்ன அவகாசங்கள் எனக்கு தேவைப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு தொடர்ந்து அதை பற்றிய எழுத்தாக இருந்தால் நாம் நம்மளுடைய பணியினுடைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன அவசியங்கள் அப்படின்ற போது குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கும் அந்த பெண்ணினுடைய இடம், அந்த அப்படின்ற போது பாலியல் ரீதியாக அவளுக்கு எதிரே எடுத்து வைக்கப்படுகின்ற அனைத்தும் என்கிற பொழுது அவளோட உடல் சார்ந்து அவளுடைய உடலையே அவளுக்கு எதிராக திருப்பும் ஒரு மனநிலை இருக்கிறது. நீ உன்னுடைய குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உடலாக இருக்கிறதினால் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே அதை ஒவ்வொரு விஷயமுமே நம்ம ஹெர் ஸ்டோரிஸ்லேயே நிறைய ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஒரு தலைமுடி விஷயமாக இருக்கட்டும், அவளுடைய உடல்லிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அதன் பிறகு அவள் ஒரு அறிவு கூர்மையானவள். அவளுக்கு தேவை என்பது நமக்கெல்லாருக்கும் சமைத்து போடுவதற்கான குறிப்புகள் அல்ல, நமது உடல் நலத்தை காப்பதற்கான அறிவுரை அல்ல, அல்லது அவள் இந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய மரியாதைக்கான விஷயங்கள் அல்ல. மரியாதை என்பது நீ உடுத்துற விதத்திலேயோ நீ நடந்துக்கிற விதத்திலேயோ உன்னுடைய குடும்ப மானத்தையே கொண்டு போய் ஒரு பெண்ணுடைய உடல் மேலே சுமத்திட்டு எங்கள் மானமே இந்த பெண்ணுனால போயிடுச்சு அப்படின்றது இல்லை. அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து நம்ம பொருளாதார ரீதியாக பெண்ணுக்கு எந்த மாதிரியான ஒரு வெளிச்சம் அவளுக்கு பாய்ச்ச வேண்டும் அப்படின்றது. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பெண்கள் பொருளாதார ரீதியாக பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? மிக முக்கியமாக பெண்ணுக்கு தன்னுடைய
பணம் அப்படின்றது பெண்ணிலிருந்து ரொம்ப தொலைவு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவளுக்கு அது தேவையில்லை, அதை பற்றி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்தாக படுது எனக்கு. பெண்ணுக்கு தேவை என்ன, உனக்கு நகை வாங்கணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி. அவளுக்கு இருக்கிறதுலையே அதுதான் மிகப்பெரிய ஒரு என்கேஜ்மெண்ட். அவளுடைய என்கேஜ்மெண்ட் ஃபுல்லாக அதில் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு நடக்கிறது இல்லையா. அதை மீறி அவளுக்கும் பணத்துக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். இதில் பார்த்தோம்னா ஆண்களுக்கே அது பாதி புரியாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் இது அப்படி கிடையாது. பட் ஒரு பொருளாதார ரீதியாக நீ சின்ன வயசுலேருந்தே உனக்கான ஒரு பொருளாதாரத்தோடு உனக்கு இருக்கிற ஒரு உறவு எப்படி உன்னுடைய உடம்போட உனக்கு எப்படியான உறவு இருக்கணும்னு நம்ம சொல்கிறோமோ, இவை அனைத்தையும் தான். அதே மாதிரியான நீ ஒரு பயணம் என்பது ஒரு பெண்ணுக்கு மிக மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கூட இந்த பயண கதைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட அதுக்கு யாராவது ஒரு அனுமதி கொடுத்துருக்கணும். இல்லைன்னா யாருக்கிட்டையாவது அந்த ஒரு 10 நாள் அவங்க இல்லைன்னா அந்த வீடே அப்படி ஸ்டில் ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 10 நாளுக்கு தேவையானதெல்லாம் அமைச்சிட்டு போனாதான் 2 நாள்லேயே 10 நாளெல்லாம் கிடையாது, 2 நாள்லேயே 1 நாள்லேயே ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ அதில் புரிய வைக்க வேண்டி இருக்கு. என்னுடைய வேலை என்பது இந்த சமூகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய பங்கெடுப்பில் பெண்ணினுடைய பங்கு என்பது இவர்கள் சொல்கிற மாதிரி ஆணை விட குறைச்சல் கிடையாது, ஆணை விட மிக 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 அதிகம். ஏனென்றால் அவர்கள் வீட்டிலும் வேலை செய்து வெளியவும் வேலை செய்து அல்லது வெளியே வேலை செய்கின்ற ஒரு ஆண் இதை எதையுமே கவனிக்காமல் அவர்கள் வேலை செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி, தான் வேலை செய்தால் தானும் வேலை செய்து அவருக்கும் அந்த மாதிரியான ஒரு வேலை செய்ய வேண்டிய சூழலை உருவாக்கி பிறகு வீட்டினுடைய வேலைகளை கவனித்து கொண்டே அப்படின்ற போது அவளுடைய உழைப்பு என்பது எவ்வளவு பெரிய உழைப்பு இந்த சமூகத்துக்கு. அப்போது நம்ம 75% we are contributing to this economy of our country. மறைமுகமாக, அதாவது வேலையில்லாத ஒரு வேலைக்காரியாக வீட்டில் நம்ம இருக்கோம். வேலையில்லாத ஒரு எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக நாம் இருக்கிறோம், அட்வைசராக இருக்கோம். எது நடந்தாலும் ஒரு பெண் இருந்தால் அதை சமாளிச்சிடுவா அப்படின்ற ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்குறோம். அதுக்கு நம்மளுடைய உழைப்பு சுரண்டல் அப்படின்றது வேற வேலை இடத்துல நடக்கிற உழைப்பு சுரண்டலே பெரிதாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சம ஊதியம், சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டு இப்போதான் பெருசாக ஏதோ ஒரு கட்டுரை கூட இதில் எழுதியிருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது நம் வீட்டில் நாம் செலுத்தும் உழைப்புக்கு என்ன ஊதியம், அதுதான் உழைப்பு சுரண்டல் அப்படின்றது நம்ம வீட்டிலேயே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. அப்போ அவை அனைத்தையுமே நாம் சமம் செய்ய வேண்டிய விதத்தில் எப்படி சமம் செய்வது அப்படின்னா, பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது, நமக்கே பிடிக்காது. யாராவது இப்போ ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணாம்னா நான் நீ அப்படியே you just keep saying things about me, complaining about me, நான் பாட்டுக்கு நான் என் வேலையை, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மாற்று என்ன, மாற்றை நாம் என்னவாக கொடுக்க வேண்டும் என்பது ஒரு விதத்தில் இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதுக்கு மாற்று தானாகவே அவங்களுக்கும் சமைக்க தெரியாது பாருங்க. எந்த யங்ஸ்டருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆக்சுவலாக. ஒரு பக்கத்தில் ஐயோ எப்படி இவங்க ஸ்விக்கிலேயே வாழ போகிறாங்களா அப்படின்னு கஷ்டமாக வேற இருக்குது. ஸ்விக்கி இருக்குல்லம்மா அப்படின்னு பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அவங்களே பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான்ப்பா, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் அப்படின்னா 2 பேரும் கற்றுக்கணும். வீடும் வாண்டல அப்படின்னு
ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பெண்களை பார்க்கும்போது. நாம தான் இதில் உழண்டு வந்தோம், அதுங்களாவது அங்கே இருந்துட்டு துவங்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சில நேரத்தில் வந்து யங்ஸ்டர்ஸு நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சிலது ரொம்ப அசால்ட்டாக நமக்கு ஒரு யோசனையை ரொம்ப ஒரு சால்வ் பண்ணிடுவாங்க ப்ராப்ளம்ஸு. அதில் ஒன்றா இந்த ஸ்விக்கின்னு நான் பார்க்குறேன் நான். ஸோ நம்ம மாற்று என்ன சொல்கிறோம் அப்படின்றது, எந்த இடத்துலேருந்து நாம் இதை துவங்க போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து கல்வியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோமா, இல்லை அந்த கல்வின்றது யாருக்கான கல்வியாக இருக்க வேண்டும் என்பது, குடும்பங்களுக்கான கல்வி எங்கே எப்படி அது செலுத்தப்படுகிறது அப்படின்றது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம், இதை வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அதற்கான அதிர்வலைகள் இந்த சமூகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகம் இருக்குது. ஆனால் அது பத்தலை அப்படின்றது தான். இன்னமுமே வந்து ஒரு மதத்தின் பேரால், இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா முதலாக ஒரு பெண்ணுக்கே இதழ்களே ஆரம்பித்தது மதத்தினுடைய பரப்புரைக்கு தான் ஆரம்பித்தாங்க. பெண்ணுக்கே அந்த மாதிரியான ஒரு இதழ் கொண்டு வந்தது மதத்தினுடைய பரப்புரைக்கு அப்படின்றது. அந்த மதம் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வந்து இதில் வந்து காமிக்கணும், ரொம்ப தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து சமூக நீதியை பற்றி பெண்களுக்கு இருக்கிற பார்வைகள் என்ன, தலித் இலக்கியங்கள் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை, ஒரு பாமா இருக்காங்க நமக்கு, அந்த மாதிரியான கவின் மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் வந்து இன்னும் அதிகமாக அந்த இடத்தில் பெண்கள் எழுத வைக்கணும் அப்படின்றது. எழுதுறதுக்கு அவங்களுக்கு எங்கே டைம் கிடைக்குது, அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம். அவங்க எல்லா வேலையும் முடித்து எழுதிக்கணும் அப்படின்ற போது ஆணுக்கு தான் வந்து எனக்கு நான் எழுதணும் அப்படின்னு எழுத்தாளராக இருக்கிறதே அது ஒரு வேலையாக அவங்கள எடுத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துக்கு ஆண்களே இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு நினைக்கிற பொழுது, எழுத்து அப்படின்றது பெண்ணுக்கான ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய விதமாக அவங்களுக்கு அமையணும் அப்படின்றது. அப்போ வந்து தான் வந்து நமக்கு சரியான, பிகாஸ் அஃப்கோர்ஸ் வாழ்க்கையிலிருந்து தான் எல்லாருமே பேச முடியும், அது பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்றதும் கூட. பட் அட் த சேம் டைம் அனைத்தை பற்றியும் பேசுவதற்கான ஒரு இதழாக இது வந்திருந்ததுன்னா, நான் வந்து ஒரு சில இது பார்க்கும்போது வந்து உங்களுடைய கேள்வி பதில்களை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு பகுதியை வச்சது. சாதாரணமாக கேள்வி பதில்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் படித்தேன், நீங்கள் எல்லாரும் வாசிக்க போகிறீங்க, இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் லிவிங் டுகெதராக போகணும்னு நினைக்கிறேன்னு ஒரு பெண் கேள்வி கேட்டால் அதுக்கு வந்து கீதா தோழனுடைய பதில்கள் வந்து ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீ வந்து எதற்காக லிவிங் டுகெதர் போகிற அப்படின்றது சில காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம 2 பேருக்கும் கம்பேட்டபிலிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அதுவா, இல்லை வந்து எனக்கு கல்யாணமே வேண்டாம் அதனால வந்து இதுவா, இல்லை மற்ற எதுவாக இருந்தாலும் லிவிங் டுகெதரில் இருக்கிற ஏன்னோ ப்ளஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றது வந்து உனக்கு எந்த விதமான ஒரு யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் அப்படின்றதையும் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமாக எனக்கு பட்டது. இதை வந்து நாம் ஒரு மொராலிட்டி கிளாஸோட போட்டுக்கிட்டு பார்க்காம அதை நாம் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒத்துக்கிட்டாலும் இல்லைன்னாலும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து டான்சாக்ஸ்க்காக ஒரு சில ஷார்ட் ஃபில்ம்ஸ் நான் பண்ணேன். அதில் வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டிக்காக பண்ண போது வந்து the newly infected were 50% of them were between 15 and 35. ஸோ 15 and 35னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ஒரு 20 to 25 years, 25 அப்போவே வந்து 25-28 இயர்ஸில் தான்
கல்யாணமே பண்ணுறோம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கல்யாணம் வரைக்கும் இவங்களுக்கு எந்த உடலுறவும் ஏற்படுறதில்லை அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமாக நினச்சிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் நாட் ரைட். அது வந்து சரியான விஷயம் கிடையாது. தட் இஸ் நாட் ராங் ஆர் ரைட். அந்த இடமே கிடையாது. இட் இஸ் தேர் ரைட். தே கேன் டூ வாட் எவர் தே வாண்ட் டு இன் அ சேஃபர் என்விரான்மெண்ட், சேஃபான விதத்தில். அப்படின்ற போது நாம் அதை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சமூகமாக இருக்குது, நாம் புரிஞ்சிக்க வேண்டிய சமூகமாகவும் இருக்குது, அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய சமூகமாக இருக்குது. அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம அதுதான் தெரியுது. இப்போ தான் வந்து கொஞ்சம் ஓப்பனாக அதை வந்து கூச்சம் இல்லாமல் பேசுறது அப்படின்றது. அந்த பெண்ணெழுத்தில் அது வரும். எனக்கு பெண்ணெழுத்து அப்படின்ற ஒரு டைட்டிலை நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். யார் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தோழர். நீங்கள் ஒரு ஓவரால் ஒரு பிக்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஒரு நல்ல கீனோட் ஸ்பீச்சு. பொருளாதார தன்னிறைவு பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமாக அது பார்க்க வேண்டியதும் கூட. பொருளாதாரம், பெண்களுக்கான பொருளாதாரம் பற்றியும் நம்ம நிறைய பேசணும். எழுதி சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு தான் இன்றைக்கும் இருக்குது. எழுத்து சாப்பாடு முடிக்கல. ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சாரி. பெண்ணெழுத்துன்னு ஏன் பெயர் வச்சிங்க அப்படின்னு நான் கேட்குறேன்னா, இது வந்து கொஞ்சம் அந்நியப்படுத்துதோ அப்படின்ற மாதிரி என்னுடைய மனசில் அப்படி தோணுச்சு. எப்போவுமே வந்து ஆமாப்பா பெண்ணுங்களுக்காக பெண்கள் எழுதிட்டு இருக்காங்க, பொம்பளைங்க என்னமோ பேசிக்கிட்டு போகிறாங்க, நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம எழுதுறதே வந்து பெண்களுக்காக இல்லை அப்படின்றது. அனைவருக்குமானதுன்னு நம்ம சப்டைட்டில் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றது. பிகாஸ் டைட்டில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இட் ஜஸ்ட் துப்பட்டா போடுங்க தோழியாக இருக்கட்டும், இல்லைன்னா பெட்ரோமாக்ஸ் லைட், எல்லாத்தை விட பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமாதான் வந்து எல்லாரையும் அதை பிக்கப் பண்ண வச்சது. ஸோ யூனோ as ரைட்டர்ஸ் யூனோ வாட் இஸ் ஆக்சுவலி கேட்சி அப்படின்றது. ரெண்டு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா வந்து சமீபமாக வந்து ஒரு விமன் போலீஸ் அகாடமி போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு போயிருந்தேன். என்னை அழைச்சிருந்தாங்க. என்ன விஷயம் பேசுகிறதுக்காக அப்படின்னா ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் எப்படி அப்படின்றது பெண்கள். போன உடனே எனக்கு தோணுது, இது ஏன் ஆண்களை கேட்கவே மாட்டுறாங்க? ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஆண்களுக்கு தேவையில்லை, பெண்களுக்கு தான் தேவை இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு லைஃப் நாம அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ்ன்றது ஆண்களுக்கு தேவை இருக்குது. அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விடுறோம் அப்படின்றது. இது மொத்தமாகவே வந்து ஆண்களுக்கான ஒரு இது. நான் சொல்ல வந்தது வந்து ஆண் எழுத்து நீ வச்சிருக்கணும், பெண்களால் எழுதப்படும் ஆண் எழுத்து அப்படின்னு வச்சிருக்கணுன்றதுக்காக தான் நான் கேட்டது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சம ஊதியம், சம இது அப்படின்ற போது, சம உரிமைகள் அப்படின்ற போது முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தீபிகா படுகோனே வந்து ரீசெண்டாக ஷீஸ் பிகம் அ மதர் அண்ட் ஷீ செட் வெரி கிளியர்லி நான் 8 hours தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஷீ புட் ஹர் ஃபுட் டவுன். எங்கள் ஷூட்டிங் சினிமாவில் என்ன நடக்கும் அப்படின்னா 8 hours தான் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ். லைக் வி ஸ்டார்ட் அட் 9ன்னா 6 o'clock வரைக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்துலேருந்து போகணும் அப்படின்னா நாங்கள் 5 மணிக்கு ஆரம்பித்தாலும் போகணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் எங்கே இருந்தாலும் போய் சேர்றதுக்கு வந்து 8-9 மணி ஆகிடும். ஸோ பேசிக்கலி வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு நியூ மதருக்கு தட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராப்ளம் இது. ஆனால் அவங்க வந்து ரொம்ப தைரியமாக ஒரு இடத்துல வந்து அதை வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பொருளாதார ரீதியாக அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ப்ளஸ் ஷீ ஹேஸ் அ வெரி குட் பார்ட்னர். யூ கேன் சே இட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் த சைல்டுன்னு அவரே வந்து விடுப்பு எடுத்துக்கிட்டு குழந்தையும் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயத்த சொல்லுது எல்லாருக்கும். இப்போ குழந்தை பேர் அப்படின்றது, குழந்தைய வளர்க்குறது அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு 6 months ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ பெண்ணுக்கு மேலே மட்டும் திணிச்சிட்டு நான் போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கேன், டூயட் ஆடிட்டுருக்கேன்னு நீ போகாத, நான் போக மாட்டேன்னு சொன்னது. அதுக்கு வந்து இன்னொரு பெண்ணே சொல்கிறா, ராணி முகர்ஜி வந்து சொல்கிறது வந்து ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது. ஹூ ஆஸ்ட் யூ டு அக்செப்ட் ஃபில்ம்ஸ் தென் அப்படின்னு அவங்க ஒரு எதிர்வினை வச்சுருக்காங்க. யூ ஹாவ் அ சாய்ஸ்ன்றாங்க.
இது வந்து ஸோ இதுதான் வந்து நம்ம எஜுகேட்டட் நினச்சிட்ருக்கோம், இன்ஃபார்ம்டுன்னு நினச்சிட்ருக்கோம். அவங்களே வந்து மருதாணி மாதிரியான ஒரு படம், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு படம், ஒரு ஃபிமேல் ஆக்டரால் ஜீவசுந்தரி தோழருக்கு தெரியும் ஒரு ஃபிமேல் ஆக்டர்னுடைய ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் சைல்டு அவங்களுடைய கரியர் எப்படி இருக்கும் அப்படின்றது. பட் ஆஃப்டர் சைல்டு ஷி டிட் அ ஃபில்ம் வித் ஸ்டண்ட் சீன்ஸ் இருக்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாங்க. அப்படின்ற போது அந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்ணினுடைய வாயிலிருந்து இப்படி வர்றது தான் நாம் எப்போ மாற்றுறோம் அப்படின்றது தான் ஐ திங்க் திஸ் பெண்ணெழுத்து. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், தேங்க்யூ தோழர். ஸோ பெண்ணெழுத்துங்கிற பேர் வந்து நான் சொல்லிடுறேன். காலம் காலமாக இங்கே எழுத்து அப்படின்னு வந்துட்டாலே, எழுதுறது அப்படின்னா ஒரு ஜோல்னா பை, ஒரு எழுத்தாளர் அப்படின்னா நமக்கு என்ன பிம்பம் இருக்குது? எழுத்தாளர்னா ஒரு பைஜாமா ஜிப்பா போட்டுட்டு, ஒரு தோளில் ஒரு ஜோல்னா பை போட்டுட்டு, சட்டை பாக்கெட்டில் ஒரு பேனாவை சொருகி வச்சு, ஒரு கண்ணாடி போட்டிருக்க, காலில் ஒரு ரப்பர் செருப்பு மாட்டியிருக்கிற ஒரு ஆண் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வராங்க. எழுத்தாளர் அப்படின்னாலே அது ஆண். அப்போது பெண் அப்படின்றதும் பெண் எழுத்துங்கிறதையும் நம்ம ஏன் திருப்பி திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, அந்த பேனாவை ஆணுடைய கையிலிருந்து பெண் எடுத்துக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 100 ஆண்டு கால போராட்டம் நடந்திருக்கீங்க. அதை நான் திருப்பி திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பெண்கள் மிக சமீபமாக இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், நான் அதிகமாக இப்போ அதை நிறைய பேசிகிட்டே இருக்கேன் போகிற இடங்கள்லாம், இளம் தலைமுறைக்கு இந்த ட்ராட் ஒய்ஃப் சிண்ட்ரோம் வந்து பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்கு. விதவிதமாக சமைக்கிறது எப்படி, வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி வீடியோ எடுக்கிறது, அதை எப்படி இன்ஸ்டாகிராமில் போடுறது, அதுக்கு எப்படி லைக்ஸ் வாங்குறது. அப்போது இவங்களுடைய பார்வை, இவங்க வந்து உலகத்தை பார்க்குறது, இது எல்லாமே மறுபடியும் ஒரு ஆண்மைய பார்வையாக போயிடுச்சு. அப்போது ஒரு பெண் அப்படின்றவ கிச்சன்லேயே இருக்கணும், பெண் அப்படின்றவ சமைச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அழகாக ஸ்விக்கியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய மாற்றமாக நீங்கள் பார்க்குறீங்க. பாசிட்டிவான ஒரு சேஞ்சாக தான் இதை நானும் பார்க்குறேன். ஏன்னா யாருக்கு சமைக்க முடியுமோ அவங்க சமைச்சிட்டு போட்டுமே. பெரியார் தானே சொன்னார், கம்யூனிட்டி கிச்சன்னு சொன்னார். நம்ம பணம் இருக்குது, இருக்கிறவங்க பணத்தை கொடுத்து அந்த சாப்பாடை வாங்கிக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் இருக்குது, அந்த அரை மணி நேரத்தில் என்னால் ஒரு கட்டுரை எழுத முடியும். நீ அந்த கட்டுரை எழுதுவியா, அல்லது நீ ஒரு கிச்சடியை நீ போய் சமைப்பியா அப்படின்னா நிச்சயமாக நான் உட்காந்து கட்டுரை தான் எழுதுவேன். நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தான் நம்ம அதை சாப்பிட்றேன். அப்போ அந்த சாய்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பெண்கள் எழுதக்கூடிய எழுத்து அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக தான் பெண்ணெழுத்து அப்படிங்கிற பேரை வந்து இதில் கட்டாயமாக வைக்கணுங்கிறதுக்காக நம்ம வச்சோம். தொடர்ச்சியாக பெண்ணெழுத்துங்கிற பேரில் தான் நம்மளுடைய ஒர்க் ஷாப்ஸும், எழுத்து ஒர்க் ஷாப்பும் நம்ம அதே பேரை வச்சு தான் நம்ம நடத்திட்டே இருக்கிறோம். ஸோ வித் திஸ் ஐ திங்க் வி கேன் கோ டு த கொஷின்ஸ். இது வரைக்கும் வந்து தமிழ் சூழலில் வெளியான பத்திரிகைகள், மாத இதழ்கள், குறிப்பாக மாத இதழ்கள், அது வந்து எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத லுக்கிங் பேக் நீங்கள் பர்சனலாக அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது வரைக்கும் வந்த பெண்கள் பத்திரிகைகளை பற்றி, வெகுஜன இதழ்களாக இருக்கட்டும் அல்லது சிற்றிதழ்களாக இருக்கட்டும். காலையில் ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு, இது நீங்கள் தான் தொடங்கி வச்சிங்க. அதான் சொல்கிறேன், காலையில் ஒரு போஸ்ட்டை போட்டு காஃபியை குடிச்சிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கேன். உண்மை என்னென்னா, 90களில் நான் வாசிப்பை பார்க்க ஆரம்பித்தது, அக்கா வந்து புக்ஸ் படிக்க ஆரம்பித்தது, வீட்டில் அப்பா அண்ணன், எங்கள் வீட்டில் எப்படின்னா அப்படியே ஜெண்டர் வைஸாக புக் இருக்கும். அங்கேருந்து தான் தொடங்குச்சு எனக்கு அந்த வாசிப்பு. அதுலேருந்து தான் நான் இதை இன்னைக்கு மார்னிங் நான் என்னை ரீகால் பண்ணி அந்த போஸ்ட்டையே எழுதினேன். அக்கா வாங்குகிற புக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா மங்கையர் மலர், மாலைமதி, கண்மணி, 2 அக்கா, 2 காலேஜ் படிச்சுட்டு இருந்த அக்கா. அண்ணன் வாங்குகிற புக்குன்னு பார்த்திங்கன்னா சினிமா எக்ஸ்பிரஸ், உஷான்னு ஒரு புக்கு, டி ராஜேந்திரோட உஷான்னு ஒன்று வரும், அப்புறம் கல்கண்டு, இந்த மாதிரி. அப்பா வாங்குறது ஜூனியர் விகடன், அப்புறம் குமுதம் ரிப்போர்ட்டர் வந்த காலகட்டத்தில் குமுதம் ரிப்போர்ட்டர். இது இல்லாமல் ஒரு 4 பத்திரிகைகள் வரும் வீட்டுக்கு. இதை தாண்டி எங்கள் அக்கா வந்து யாரெல்லாம் பட்டுக்கோட்டைக்கு, நாங்கள் ஒரு கிராமம், பட்டுக்கோட்டை தான் பக்கத்தில் இருக்கிற பெரிய நகரம், அந்த நகரத்துக்கு போகிறவங்ககிட்டலாம் மாலைமதி, கண்மணி, ராஜேஷ்குமார் நாவல், எங்கள் அண்ணன் படிக்கிறதுலாம் ராஜேஷ்குமாரோட க்ரைம் நாவல், பேக்கெட் நாவல்ஸ், அதை வந்து நான் ஹாஸ்டலில் வந்து லாங் சைஸ் நோட்டுக்குள்ள வச்சு படித்து மாட்டிக்கிடுவேன் சிஸ்டர்ஸ்கிட்ட, அது வேறு விஷயம். ஸோ இப்படி தான் அப்படியே ஜெண்டர் வைஸ் பிரித்து படிப்பாங்க. அப்போ படிக்கும்போது இன்றைக்கி காலையில் போட்டிருந்த போஸ்ட் வந்து நான் ஓப்பனாக சொல்லலாம், மங்கையர் மலரில் பார்த்த ஃபஸ்ட்டு இது மோரில் வந்து கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும், இப்படி நிறைய வந்து ரெசிபிஸ் தான் இருக்கும். பக்கத்துக்கு டப்பாவாக போட்டு நிறைய ரெசிபிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்த விமன் மேகசின்ஸ் அப்படின்னு தமிழில் நான் பார்த்தது வந்து அவள் விகடனும் குமுதம் ஸ்நேகிதி, அதுக்கப்புறம் தோழி வந்துச்சு. ஆரம்ப கட்டத்தில் அவள் விகடனும் குமுதம் ஸ்நேகிதி, ஏதாவது ஒரு புக்கு புதுசாக வந்துட்டால்
அந்த எங்கள் ஊரில் இருக்கிற அந்த அர்ச்சனன் அண்ணன் ஒரு பத்திரிக்கை, அவங்களுக்கு தான் நான் நிறைய தேங்க்ஸ் பண்ணணும். அந்த புக்கை எங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த வீட்டில் நிறையா புக்ஸ் படிக்கிறாங்க அப்படி எந்த புக்கு புதுசாக வந்துச்சுனாலும் மார்க்கெட்டுக்கு அது எங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. அப்படி படிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் நான் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய விமன் ஜேர்னலிஸ்டையும் நான் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும், அதுக்கு நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி அந்த மேகசின்ஸில் இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி பற்றின ஒரு 4 பக்க விளம்பரம், சாரி ஒரு கல்லூரி கலாட்டா மாதிரி, ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே பேசிக்கிறது, இப்படி தான் நிறையா இருக்கும். ஏதாவது ஒரு தொடர் இருக்கும், அதில் பக்தி சம்மந்தமாக ஒரு பேஜ் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நானே பெண்கள் மலர்னு ஒரு பத்திரிகையில் ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்ட்டாக வேலை பார்த்தேன். அது தினமலரோட சப்ளிமெண்ட்டாக வெள்ளிக்கிழமை வரும். அப்போ கண்டிப்பாக ஆன்மீகத்துக்கு ஒரு பேஜ் ஒதுக்கணும், பெண்கள் எப்படி சாமி வழிபாடு கும்பிடுறாங்க. சமீபத்தில் ஒரு சீரியல் டிஸ்கஷன் பற்றி பேசும்போது சொன்னாங்க, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா பெண்கள் கோயிலுக்கு போகிற சீன் கம்பல்சரி இருக்கணும்னு. ஒரு இல்லை உண்மை, அது இருந்தால் தான் அன்னைக்கு QC குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அதை அக்செப்டே பண்ணுவாங்களாம் அந்த சேனலில், அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படியே இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஓ அந்த டேப்லாய்டில் ஒரு பக்கம் ஒதுக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்தெல்லாம் தொடங்கி வரும். அது பெண்களுடைய வழிபாடு, பெண்களுக்கு பிடிச்சது. ஒரு விமன் செலிபிரிட்டியை பார்த்தாலும், சாரி ரோஹிணி தோழர்கிட்ட போய் யாரும் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க, நான் அவங்களுடைய கலைப்பணி தெரிஞ்சதுனால. ஆனால் விமன் செலிபிரிட்டிஸ் மற்ற ஆக்ட்ரஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் என்ன, நீங்கள் எந்த கடையில் பட்டுப்புடவை வாங்குவீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சமையல் என்ன, நீங்கள் எந்த ஊருக்கு போவீங்க, அந்த ஊரோட சுற்றுலாவை பற்றி சொல்லுங்கள், அந்த ஃபோட்டோ நீங்கள் தவிர்த்துட்டீங்க, பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இப்படியானதாக இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இந்த பெண்கள் பத்திரிகை வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே எப்படின்னா பெண்கள் ஆசிரியர்களாக வச்சுருக்காங்களா, பெண்கள் பிரச்சனையை புரிஞ்சவங்களா வச்சுருக்காங்களான்னா, பெரும்பாலும் நியூஸ் ரூம்ஸே ஆண்களால் சூழப்பட்டதாக தான் இருக்கும். பெண்களுக்கான இடமே ரொம்ப கம்மி. அப்போ இந்த பெண் பத்திரிகை பெண் எழுத்துனே எனக்கு வருது, பெண்கள் பற்றி பேச வேண்டியதையெல்லாம் ஆண் தலைமையில் தான் அது இருக்குன்னா, அது அந்த பத்திரிகையுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அதுக்கப்புறம் மாறுற இடத்துல தான் நம்ம ஜெயராணி, சந்திரா, கவின்மலர், அதுக்கப்புறம் நந்தினி இருந்தா, அவங்க இப்படி ஒரு சில பேர் ரொம்ப சீரியஸான ஆர்டிகல்ஸை கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சாங்க. வள்ளிதாசன் சார் இங்கே இருக்காரு, அவர் அவள் விகடனை பார்த்தாலும் கூட நிறைய பெண்கள் பெண்கள் சார்ந்த ஒரு பார்வையை முன்வைக்கிற இடமா இருந்துச்சு. தோழியில் என்னையெல்லாம் எழுத நான்லாம் எழுதுவேனான்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் சீரியஸாக எழுதுன்னு என்னையெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டதில் அவருடைய பங்கு ரொம்ப பெருசாக இருக்கு. அது நிறைய பெண்களை, ஆமா. அப்புறம் மாக்காசி சார், அவள் விகடன் பார்த்துட்டு இருந்தாரு, ரைட், அவருக்கு தெரியும் மாக்காசி சார். அப்புறம் அவரே மல்லிகை மகள்னு ஒரு பெண்கள் சார்ந்த பத்திரிகையை நடத்தினார் விகடன்லேருந்து வெளியில இப்படி. அப்புறம் ராக்கண்ணன், அவரும் நிறைய பெண்களை இப்படி ஒரு சில ஆண்கள் பெண்கள் பார்வையை, அதுவும் 2000க்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இன்னைக்கு காலையில் ஜீவசுந்தரி தோழர் போட்டிருந்த நோட் மாதிரி தான், பெண்கள் சீரியஸாக எழுதணும்னா அன்னைக்கு வினவு, கீற்று, அல்லது நீங்கள் சொன்ன 6ஆம் திணை, இப்படி ஏதாவது சீரியஸாக பெண்கள் எழுதணும்னா அங்கே தான் ஸ்பேஸ். இன்னும் சொல்லப்போனால் நான் வாங்கின 6 ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி நேஷனல் அவார்டும் உயிர்மை மாதிரி சிற்றுதலில் தான் வாங்கினேன். நானும் எல்லா பெரிய சேனல்லையும் குப்பை கொட்டினேன். ஆனால் நான் வாங்கினது கடைசியாக ஒன்று மட்டும் 33% ஒரு ஷோ பண்ணதுக்காக நியூஸ் 7க்கு வாங்கினேன். மற்ற எல்லா 5 நேஷனல் அவார்டுமே சிற்றிதழ்களில் எழுதினதுக்காக வாங்கப்பட்டது தான். அப்போ நமக்கு வெகுஜன பத்திரிகையில் பெண்கள் பிரச்சனையை சீரியஸாக பேசுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கா? தண்டனை களமாகும் பெண்ணுடல்னு ஒரு மென்ஷனல் டாபுவை சீரியஸாக பேசுறதுக்கோ இதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து தான் இது ஏன் ரொம்ப முக்கியம், இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஏரால ஒரு ஸ்வைப்பிங்கில், அட்டென்ஷன் சீக்கிங்கில் இது நிற்குமா அப்படின்னா, சமீபத்தில் வந்திருக்க ராய்ட்டர்ஸோடைய இது என்ன சொல்லுது, ரிப்போர்ட் சொல்லுதுன்னா, அது 6 கண்ட்ரியில் எடுத்திருக்கிறாங்க. அதில் இன்னைக்கும் இந்த கன்வென்ஷன் ஜேர்னலிசம் தான் நிற்கும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மறைஞ்சாலும் கூட எவர் கிரீனாக நிற்க போகிறது இன்னும் பேப்பர் படிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. நான் இப்போ சமீபத்திய அமெரிக்க பயணத்தில் கற்றுக்கிட்டது, ரேடியோ ஜேர்னலிசம் நிறைய அங்கெல்லாம் கேட்குறாங்க. கிரெடிபிலிட்டி ஆஃப் த நியூஸ் அப்படிங்கிறது அங்கேருந்து வருது. ஒன்று பத்திரிகை அச்சு வடிவத்தில் அது எடிட்டோரியலோட வரணும், ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா அது ரேடியோ அல்லது வீடியோவில் ப்ராட்காஸ்டிங் எடிட்டோரியல் பாலிசியோடு இருக்கக்கூடியதற்கு தான் நம்பகத்தன்மை அதிகங்கிறத நம்புகிறாங்க. அதனால் எவ்வளவு இங்கே விக்கிபீடியாவை பார்த்து காப்பி அடித்து சொல்கிற யூடியூப் நியூஸ் ஜேர்னலிஸ்டெல்லாம் உருவானாலும் கூட, அதை ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லணுமான்னு தெரில, இன்ஃப்ளூயன்சர்ஸ் உருவானாலும் கூட இன்னும் இதற்கான ஸ்பேஸ் இருக்குது. சரியான நேரத்தில் அதை கொண்டு வந்திருக்கீங்கிறத தான் நான் பார்க்குறேன். நன்றி தோழர். கீதா தோழர். எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு.
பெண் எழுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மாத இதில் கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்குறேன் தோழர். வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து பெண் எழுத்துக்கான வெளியை சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு ஸ்டோரிஸ் மூலமாக பெண்களை நிறைய பேரை எழுத வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மாதம் மாதம் எழுத வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். வாழ்த்துக்கள். இப்போது பெண் இதழ்கள் பற்றி பேசணுன்னா சுகிதா தோழரே நிறைய சொல்லிட்டாங்க எப்படிலாம் இருந்ததுன்னு. நானும் படித்து வளர்ந்ததில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சமைக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அப்போ அந்த பெண்கள் பத்திரிக்கையோட அந்த இலவச இணைப்பு வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே எடுத்துக்கோங்க. பெரும்பாலும் ரொம்ப ஆஃப்லைட் 2000க்கு அப்புறம் வேணால் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி வந்திருக்கலாம், ரொம்ப ரேராக. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் வந்து நல்லா மேக்கப் போடுறது எப்படி, அப்புறம் வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணுறது எப்படி, நல்லா சமைப்பது, ரங்கோலி, கோலம் போடுறது எப்படி, ஆமாம் மார்கழி மாதம் வந்து அது வேற தனியாக ஓடும். அப்புறம் வந்து அது அந்த சமையல் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறது எப்படி, அப்புறம் வந்து ரொம்ப குவிக்கு சமையல், அப்புறம் அந்த சிறுதானியங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கான சமையல், இப்படி தான் இருக்குமே ஒழிய வேற ஒன்றும் அறிவியல் பார்வையோட இதழ்கள் இருந்ததுன்னா ரெண்டு தான். நான் இப்போல்லாம் வந்து மதுரையில் இருக்கிறப்போ நான் வாசித்தது மகளிர் சிந்தனை, தோழருக்கு நல்லாவே தெரியும். ஜனநாயக மாதர் சங்கம் வந்து கொண்டு வந்தது. உங்களை அரசியல் மயமாக்கணும், அரசியல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியான பார்வையை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா மகளிர் சிந்தனை நீங்கள் படிக்கலாம். அப்புறம் மகளிர் எழுச்சி, ஜீவசுந்தரி தோழர் அவங்க ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அதை வந்து திரும்ப கொண்டு வந்தாங்க. அதில் தான் சீரியஸான ஆர்டிகல்ஸு, பெண்கள் எப்படி உலகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் ரொம்ப குறிப்பிட்டு 2-3 மேகசின்ஸ் தான் நீங்கள் சொல்லணும். மற்ற எல்லாத்துலேயும் வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்காது, சீரியஸ் டிஸ்கஷனும் இருக்காது. இந்த வீட்டையும் ஆஃபீஸையும் பேலன்ஸ் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் போகும். அதுக்கு அப்புறம் வீட்டிலையே நீங்கள் சிறுதொழில் செஞ்சு சம்பாதிக்கலாம், வீட்டை விட்டு வெளியே போயிடாத, வீட்டிலையே இருக்கணும். நீ வந்து வீட்லேயே இருந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டையும் நல்லா வச்சுக்கிட்டு நேரத்துக்கு சமைச்சிட்டு நீ சம்பாதிக்கவும் செய்யலாம் அப்படின்னு. இதெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா சமுதாயத்தோட, இந்த ஆணாதிக்க சமுதாயத்தோட அப்படியான பிரதிபலிப்பாக தான் பார்க்குறேன். மதம், அவங்க சொன்னாங்க, அழகா தோழர் சொன்னாங்க, எப்படி வந்து விரதம் இருக்கணும், எப்படி வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணும், என்னென்ன பண்ணணும். அந்த சின்ன வயசில் வந்து நமக்கு ஒன்றுமே புரியாது, அதெல்லாம் ரொம்ப உண்மை, நம்மளாம் அப்படி நடந்துக்கலையோ அதெல்லாம் நம்ம பெரிய குத்தம் ஆகிடுமோ. அழகாக பேசுனாங்க பௌஜி. அப்போது அந்த மாதிரி மதம் வந்து நமக்கு திணிக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் வந்து இங்கே இருக்கிற பெரும்பாலான அந்த பெண்கள் பத்திரிகையில் இந்து மதம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு வந்து செக்குலரிசம்லாம் இருக்குதானா, இருக்காது. அப்போது அவங்க அந்த பெண்களை அட்ரஸ் பண்ணி தான் இந்து மத பெண்கள் தான் எப்படி விரதம் இருக்கணும், எப்படி எந்த சாமி எங்கே போய் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா குழந்தை பிறக்கும், எப்படி நீங்கள் பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மதத்தை நீ கட்டி காக்கணும் அப்படிங்கிறது அந்த பத்திரிகையில் பிரதிபலிக்கும். வீட்டை நீ நல்லா பார்த்துக்கணும், நல்லா சமையல் பண்ணணும், அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் நீ வேலைக்கு போகலாம். ஆனால் வேலைக்கு போகிறப்பவும் வீட்டை விட்டுறக்கூடாது, நல்லா பேலன்ஸ் பண்ணணும். கேள்வி கேட்குறதெல்லாம் வந்துட்டு அப்படி தான் கேள்வி கேட்பாங்க. நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஆர்பிஐயோட டெப்டி கவர்னராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் உங்கள் வீட்டில் நீங்கள் எது ரொம்ப நல்லா விரும்பி, நீங்கள் சமைக்கிறதுல குழந்தையும் உங்கள் கணவரும் எப்படி எதை விரும்பி சாப்பிடுவாங்க, இப்படியெல்லாம் ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் கனிமொழி தோழர் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டில் சமைப்பீங்களா அப்படின்னா, வீட்டில் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னா வந்து நீ ஏதாவது செய்யலாம், நீ சாதிக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையா, அப்போ உனக்கு இங்கே வேலையே கிடையாது அப்படின்னு அந்த ஷேமிங் பண்ணுறது வந்து தொடர்ச்சியாக எல்லா பத்திரிகைகள் வாயிலாகவும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறது வந்து பெண்கள் பத்திரிகைகள் மாத்திர முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த விளம்பரங்கள் உட்பட, நகை உட்பட, நீங்கள் எந்த மேகசின் எடுத்துக்கோங்க, நகை விளம்பரங்கள் இருக்குது, புடவை விளம்பரங்கள் இருக்குது, மேக்கப் சாதனங்கள், இதெல்லாம் இல்லாமல் ஒரு பத்திரிகைனா வேணால் பெண் எழுத்து சொல்லலாம். அந்த விளம்பரங்கள் வந்துட்டு அந்த விளம்பரங்கள் மூலமாக தான் அந்த பத்திரிகைகள் நடக்குது. ஸோ அந்த விளம்பரங்கள் இல்லாமல் அந்த பத்திரிகைகளை நம்ம கொண்டு வர முடியுமா, அந்த செய்திகளை இல்லாமல் வெறும் பெண் சார்ந்து அவளோட சுயம் சார்ந்து மாத்திரம் கொண்டு வந்துட முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது ஒரு பெரிய நம்ம ஒரு சந்தையே கேள்வி கேட்குற ஒரு விஷயமாக இருக்குது.
சமுதாயம் வந்து ஒரு சந்தையை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த சந்தையை வந்துட்டு நம்ம இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஆனால் ஒரு கலகக்குரல் தான் எங்கேயாவது ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப அருமையான விஷயம் இது. இன்னொன்று நான் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்க்குறேன்னா, இது ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ் தான் பெண்களுக்கான இது அப்படிங்கிறது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொன்றா வந்து சீர்திருத்தம்னு முன்னிறுத்தினாங்க, செஞ்சாங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். பெண்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஏடிஎம் கார்டே இன்னும் நிறைய பெண்களுக்கு அவங்க கையில் இல்லாதப்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து எப்படி லீடர்ஷிப் ரோல் எடுக்கணுங்கிறத பற்றி பேசணும், ஒரு தலைமைத்துவத்துக்கு எப்படி போகணுங்கிறத பற்றி பேசணும். இதெல்லாம் தாண்டி போன வாரம் வந்து பெரியார் திடலில் ஒரு அருமையான நிகழ்ச்சி ஹர் ஸ்டோரிஸும் திராவிட மகளிர் அணியும் வந்து சேர்த்து நடத்துனாங்க. அதில் வந்து சொன்ன ஒரு விஷயத்தை நான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சோகால்டு கற்பு சார்ந்த உரையாடல்களை தொடர்ச்சியாக நம்ம நிகழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது இந்த தலைமுறை பெண்கள் என்னதான் மாறிட்டாங்க, எல்லாம் கடந்து போயிட்டாங்கன்னு சொன்னாலும் அவங்க தற்கொலை வரைக்கும் தள்ளுற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ரித்தன்யா விஷயத்தை நம்ம பேசினோம். அவங்களோட ஆடியோ மெசேஜில் என்ன இருந்தாலும் நான் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான்ப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை சொல்கிறதுங்கிறது எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு மனப்போக்குங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாரும் உணரணும். அதை என்டார்ஸ் பண்ணுறாரு அவங்க அப்பா. அது என்ன இருந்தாலும் என் பொண்ணு அப்படி இருக்கிறது எனக்கு பெருமை தான், ஆனால் எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கல அப்படிங்கிறார். எதுக்கு பெருமைன்னு சொல்கிறீங்க, அதில் என்ன பெருமை வேண்டிக்கிறக்கு அப்படிங்கிறதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ எங்கேயோ வந்து அந்த கட்டி தட்டி போன அந்த பழமைவாத கருத்துக்கள் அடுத்த தலைமுறையும் ஊறி போய் கிடக்கு. அதுக்கு வந்து நம்ம பெண் குழந்தைகளை விளையா கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது சார்ந்த உரையாடல்கள் நார்மலைஸ் பண்ணணும். ஓகே இருக்குது, பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசலாம். இன்னும் சொல்ல போனால் தொழில்கிட்ட நான் சொன்னது பாலியல் சார்ந்த கேள்வி பதிலை நம்ம கொண்டு வரலாம். ஒரு நல்ல டாக்டர் இருந்தால் கொண்டு வரலாம். உளவியல் சார்ந்து அந்த குழந்தைங்களுக்கு வர்ற சிக்கல்களை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம பேசாமல் இருக்கிறதுனாலேயே அது ஏதோ அங்கே நடக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுவும் அந்த ஈக்குவலாக அந்த உரையாடல்களையும் நம்ம நிகழ்த்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறேன். சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி தொழில். தேங்க்யூ. ஸோ அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸு. இப்போ வந்து இவ்வளவு நாளும் எப்படி இருந்துச்சு மாத இதழ்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டோம். பொருளாதாரத்தை பற்றி பேசிட்டோம். சம உரிமை அப்படிங்கிறது எல்லா தளத்துலையும் வேணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசிட்டோம். இப்போ ஒரு பெண்கள் இதழ் அப்படின்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, ஒரு பெண்கள் இதழில் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலம் இருக்கணும், சமையல் குறிப்பு இருக்கணும், நகை இருக்கணும், புடவை இருக்கணும், இதெல்லாம் இருக்கணுங்கிறது ஒரு மைண்ட் செட். ஆனால் இனி வரக்கூடிய இதழ் ஒரு பெண்களுக்கான ஒரு இதழ் வந்துச்சுன்னா அதில் இதெல்லாம் இருக்கணும்ப்பா, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுது அப்படிங்கிறதுலேருந்து தொடங்குறேன். ரோஹிணிகிட்ட இருந்தேன் நான் சொன்னதே அதுதான் நினைக்கிறேன். ஓகே ஓகே நீங்கள் முதல்ல இருந்து சொன்னதே அதுதான். பட் அதுக்கு வந்து நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் இந்த இதழ்களெல்லாம் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருக்கிற இதழ்களோ இப்போது சமீபத்தில் வந்திருக்கிற இதழ்களோ பார்த்தீங்கன்னா கூட அதனுடைய தலைப்புகளை பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இதழ்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு தலைப்புகள் இருக்கும். மல்லிகை அப்படின்றதோ இல்லை தோழி அப்படின்றதோ இல்லைன்னா மங்கையர் மலர் அப்படின்றதோ எல்லாமே வந்து அந்த மொழியை வச்சு நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம we have to be very aware. Beautiful point. That's a beautiful point. So I think அது எல்லாமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்கு. லைக் யூனோ அதைத்தானே வந்து பெரிய பெரிய ரிஃபார்மிஸ்ட் கூட அவங்களுக்கு தெரியாம ஒரு பெண்ணை வர்ணிக்கிறது அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. நிலவு போல இல்லைன்னா மென்மையான பூவை போல அப்படின்னு. நம்ம அப்படியெல்லாம் கிடையாதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சுட்டெரிக்கிற சூரியன்கள் அப்படின்னு என்ன ஒரு நீ சூரியன் அப்படின்னு நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத நாமளே நம்மளை சூரியன்களாக மொழி நம்ம மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. How they have used language to give us that state. இல்லை நீங்கள் வந்து ரொம்ப பாவம், ரொம்ப மென்மை, ரொம்ப ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட்டு டேமிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இது. அப்போ யோசித்தோம்னா வந்து நாம் நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம மொழியை வந்து இப்படியெல்லாம் யூஸ் பண்ண விடக்கூடாதுன்றது ஐ திங்க் யூ ஷுட் அட்ரெஸ் இட் அப்படின்னு நினைக்கிறேன். கவிதைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் எழுதுகிற கவிதை பெண்களே எழுதுகிற கவிதைகளில் வந்து அப்படியே தான் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து நம்ம
என்னதான் முற்போக்காக யோசிக்கிறோம், பெண்களுக்கான தேவைகளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கூட நம்மளுடைய மொழி அவங்க முதல்ல டிசைன் பண்ணியிருக்கிற மொழியிலேயே நம்ம மைண்டு அந்த டிசைனில் இன்னும் இருக்குது அப்படின்றது, அதை நம்ம வந்து சமமாக ஒரு நியூட்ரலாக கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது. வண்டர்ஃபுல், தேங்க்யூ. ஏன்னா இப்போ இவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ பெண்ணெழுத்தின் பெயர் வைக்கும்போது கூட அந்த ஃபாண்ட்டை எப்படி எழுதணுங்கிறத டிசைன் பண்ணும்போது 1008 பிரச்சனை. அது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, பெண்மையை சொல்லணும், பட் இட் ஷுட் பி வெரி போல்ட் அண்ட் இட் ஷுட் பி ஸ்ட்ராங். அதனால தான் அந்த பெண்ணெழுத்துங்கிற பெயரை வந்து டிசைன் பண்ணும்போதே எழுத்து இப்படி இருக்கணும் அப்படின்றதையும், அதே மாதிரி ஃபஸ்ட்டு கவர் டிசைன் பண்ணும்போது கன்வென்ஷனல் கவர் மாதிரி இது இருக்கக்கூடாது, அட்டைப்படம் வேறு மாதிரி இருக்கணுங்கிறதையும் இது பண்ணோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல நினச்சேன். நம்மளுடைய முதல் இதழில் வந்து என்னதுவானா அப்படின்னு சொல்லிட்டு உலகின் முதல் பெண் கவிஞருடைய ஒரு கவிதை வந்து இதில் வந்திருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு மொழிபெயர்ப்பது, ரொம்ப அருமையாக அதை வந்து புதுவையிலேருந்து கண்ணன் தோழரும் இன்னும் 2 தோழர்களும் அதை பண்ணியிருக்காங்க, பூபதி தோழரும் ருக்மாவும். இப்போ நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, பிற நாடுகளில் எழுதப்படக்கூடிய கவிதைகள், குறிப்பாக பெண் கவிஞர்களுடைய கவிதைகள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவ்வளோ பெரிய சொல் பிரவாகம் நமக்கு உள்ளே வருது. நிறைய புது புது சொற்களுடைய ஃப்ளோ இருக்குது. நம்மளே மறந்து போன பல சொற்களை நம்ம வந்து நினைவுபடுத்துகிறோம். அப்போ மொழிபெயர்ப்பு அப்படின்றதுக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. மொழிபெயர்ப்பில் கூட நம்ம பல புதிய சொற்களை கண்டடையவும், மறந்து போன நம்மளுடைய பழைய சொற்களை நம்ம தேடி திருப்பி எடுக்கிறதுக்குமான ஒரு ஸ்கோப் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கவிதை இருக்குது, நீங்கள் வாசி பாருங்கள். அதே மாதிரி சில மொழிபெயர்ப்பு கவிதைகளுடைய சிறு சிறு பகுதிகளும் இதில் போட்டிருக்கேன். வெரி ஸ்ட்ராங் போயட்ரி, வெரி ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அது ஒரு சின்ன முயற்சி இதில் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத நான் தோழர்கிட்ட இதை பற்றி பேசினதுனால சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்து சுகிதா தோழர், நீங்கள் உங்களுடைய கருத்து, ஒரு பெண்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்கணும்? ஏற்கனவே தோழர் சொன்னது மாதிரி பேச தயங்கின விஷயங்களை பேசுறது, அதை உடைச்சி அந்தந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டில் ரொம்ப கவனமாகவும் பேச வேண்டியதாக இருக்கும். சில பேர் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஆனால் ப்ரொக்ரெசிவ் தாட்ஸோடு அதை சொல்லுவாங்களா, பகுத்தறிவோடு சொல்லுவாங்களாங்கிறது. அதனால் ரொம்ப நம்ம சாய்ஸாக எக்ஸ்பர்ட்டை பிக் பண்ணும்போதே அந்த மாதிரி பார்க்கணும். இங்கே ஒவ்வொரு அதாவது டெய்லியுமே ஒரு நியூஸ் ஹேப்பனிங்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஏதோ ஒன்று நடக்குது, அது பேசு பொருளாகுது, விவாத பொருளாகுது. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வெகுஜன ஊடகங்களில், காட்சி ஊடகங்களில் குறிப்பாக பேசு பொருளாகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பார்வையிலிருந்து தான் அந்த சம்பவமோ அந்த நிகழ்வோ எது பற்றியுமே, அது அங்கே உட்காந்து பேசுகிற எல்லாருமே ஆண்களாகவே இருப்பாங்க. ஸோ ஆண்கள் பார்வையிலிருந்து இருக்கும். அதே செய்தியை, அதே சம்பவத்தை ஒரு பெண்களுடைய பார்வைகள்லேருந்து அதை அணுகிற மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஒரு டிபேட்டை வந்து நம்ம இதிலேயே வந்து கோர்ட் வெர்ஷனாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதை பண்ணலாம் அப்படின்றது ஒரு முக்கியமானதாக பார்க்குறேன் நான். ரொம்ப நன்றி. இப்போ இதில் வந்து இதழில் வந்து சினிமாவை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சினிமா ரிவ்யூ அப்படின்னு எடுக்கும்போது இதழில் வந்து ஒரு இப்போ பெண்கள் இதழ் வரும் பொழுது ஒரு சினிமா விமர்சனம் எழுதும்போது, விகடனுடைய சினிமா விமர்சனம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 போட்டு மேலே 35 மார்க்கு 40 மார்க்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க. இந்த இதழில் குறிப்பாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெக்டெல் டெஸ்ட், ஒரு அலிசன் பெக்டெல் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் பெண்கள் குறித்து அந்த சினிமா என்ன பேசியிருக்கு, அதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம், 3 முக்கியமான கேள்விகள். அதில் 2 பெண்கள் பேசுகிறாங்களா, அப்படி பேசினா அவங்க உரையாடல் எதை பற்றியதாக இருக்குது, அந்த உரையாடல் ஒரு ஆணை பற்றியதாக இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் மார்க் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ரேட்டிங் இருக்குது. அதன்படி பேட் கேர்ள் சினிமாவை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த இதழில் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வாட் ஆல் ஷுட் பி டன், ஒரு ஆணுடைய பார்வையிலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் ஒரு பெண் பார்வையில் அதே விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்குமான வேறுபாடுன்னு ஒன்று இருக்குது. அது சயின்டிஃபிக்காகவும் இருக்கணும், பகுத்தறிவாகவும் இருக்கணும். நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெல் செட் சுகிதா, தேங்க்யூ. நகைச்சுவை நிறையா இருக்கணுங்க. பௌஜி தோழர் வந்து எல்லாம் கலாய்ச்சி விட்டாங்கல்ல, அந்த மாதிரி மதத்தை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஸோ அந்த கலாய்ப்போடு நம்ம கொண்டு வரலாம். அடுத்த தலைமுறையை நிறைய எழுத வைக்கணும். அவங்களோட மொழி நமக்கு வேணும். அது வந்து தூய தமிழ் அப்படிலாம் இருக்கணுங்கிறது இல்லை. இயல்பாக அவங்க பேசுகிற மொழி, அந்த மொழியில் அவங்களோட எண்ணங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொருளாதாரம் சார்ந்தும் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக, ஏன்னா அதுக்கு நமக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை. அப்புறம் டெக்னாலஜி பற்றி நிறைய பேருக்கு வந்து எப்படி ஒரு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறது, ஐஆர்சிடிஸில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது கூட பெண்களுக்கு நிறையா தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு நம்ம டியூட்டரிங் கூட அதில் பண்ணலாம்.
அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலியல் தொடர்பான விஷயங்கள், மனநல விஷயங்கள், செல்ஃப் கேரு, செல்ஃப் லவ், இதை பற்றிலாம் நம்ம இன்னும் மற்ற பெண்கள் பத்திரிகைகள் அதிகமாக பேசலை. அவங்க அப்படின்னா வந்து உன்னை மேக்கப் அப்படிங்கிறது தான் போகிறாங்க. அப்படி கிடையாது, உன்னை நீ மன்னிப்பது அப்படிங்கிற கொஞ்சம் ஆழமான விஷயங்களையும் கொண்டு வரலாம். எல்லாமே கலந்து அதை வந்து ஒரு துள்ளலான இளம்பெண் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்திக்கிற ஒரு இளம்பெண். அரசியலும் வேணும் கண்டிப்பாக. இப்போ இதில் ஆக்சுவலாக வந்து அரசியல் நம்ம ட்ரை பண்ணோம், ஒரு நையாண்டி காலம் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். அது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. we are also learning. ஸோ முயற்சிகளை வந்து மாற்றி எந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் நம்ம ஒர்க் பண்ணணும் நமக்கு தெரியல. அதனால வித்தியாசமான முயற்சிகளை செய்வோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பௌஜி மாதிரி ஒரு ஆள் நமக்கு கமலி எழுதியிருக்காங்க, ஆண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு தொடர் வந்து வருது நமக்கு. அதனால அதுவும் வந்து நமக்கு மிஸ் ஆகாது. ஸோ அதையும் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். இளம் தலைமுறை எழுதுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் உண்மையிலேயே இப்போ ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த தலைமுறையை எழுத வச்சு அவங்களுடைய எழுத்தை கொண்டு வந்து அதை வந்து இதில் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய எழுத்து வந்து இல்லை. உண்மையை சொன்னால் அதுதான். எனக்கு கவிதை எழுதுகிறாங்க, வாசிப்பு இல்லை, தொடர் வாசிப்பு இல்லை. வாசிக்கிற பிள்ளைங்க கூட எழுதும்போது திருப்பி அதே டெம்ப்ளேட்குள்ளேயே போய் திங்க் பண்ணுறாங்க. அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து, அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா நியூ மைண்ட்ஸ் ஷுட் கிவ் நியூ ஐடியாஸ். நம்ம அப்படி எதிர்பார்க்குறோம். இளம் தலைமுறைக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன இருக்குதுன்னா, அவங்களுக்குள்ள ஆல்ரெடி என்ன ஃபீட் ஆகிருக்கோ அதே தான் திருப்பி வெளியில் வருது. காதல் கவிதைகளாக தான் வெளியில் வருது, ரொம்ப ஆவரேஜான கவிதைகளாக வெளியில் வருது, ஒரு காத்திரமான கட்டுரைகளாக அவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கும்போது, பிற கட்டுரைகளோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது, மற்றவங்க எழுதுறதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு இதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் வலைத்தளத்தை அதுக்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க எழுதுறத வலைத்தளங்களில் போட்டு திருப்பி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி, ஏன்னா நம்மளும் ஒரே நாளில் வந்துடல. ஐ வாஸ் நாட் பார்ன் அ ரைட்டர், யூ ஆர் நாட் பார்ன் அஸ் அ மீடியா பர்சன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ட்ராவலில் வந்து நிறைய பயணிச்சு தான் வந்திருக்கோம் உண்மையில். இப்போ என்னையெல்லாம் ஃபிக்ஷன் எழுத சொன்னால் நிஜமாவே நான் அப்படியே ஓடிடுவேன் வெளியில் கதை திறந்து. எனக்கு வராது, நான் ரொம்ப சிரமப்படுறேன் எழுதுறதுக்கு. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, அதை நர்ச்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ ஒரு நாற்றங்காலாக ஹர் ஸ்டோரிஸ் வலைத்தளத்தை பயன்படுத்திக்கிட்டு அதிலேருந்து கொண்டு வந்து நம்ம இங்கே நடுறதாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி வந்தது வந்து இவங்களுடைய கட்டுரை, அவங்களுடைய சிறுகதை. அவங்க வந்து ஆசுவாசம்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க, அட்டகாசமான சிறுகதை. அது சிறுகதை பயிற்சி பற்றைக்கு வந்து அதிலிருந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஷீஸ் நவ் அசிஸ்டன்ட் டைரக்டர், ஷீஸ் ஒர்க்கிங் அஸ் அ டைரக்டர். அண்ட் இவங்களும் அதே மாதிரி தோழர் வந்து சினிமா விமர்சனம் அவங்களுடைய முதல் கட்டுரையாக நம்ம ஹர் ஸ்டோரிஸில் இதில் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக நம்ம வந்து பதியம் போட்டு அங்கேருந்து பிடுங்கி தான் இங்கே நட வேண்டியிருக்கு. அந்த வேலையை வந்து ஹர் ஸ்டோரிஸ் தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஆல். இந்த முயற்சி வந்து கட்டாயமாக தொடரும் அப்படின்றத மட்டும் ஐ கேன் ப்ராமிஸ் யூ தட். தேங்க்யூ ஃபார் சிட்டிங் பேஷன்ட்லி அண்ட் லிஸ்னிங். நான் எவ்வளோ போர் 4 பேர் உட்கார்ந்து பேசுகிறத கேட்குறதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி. கீதா இளங்கோவன் அவர்களுக்கும் சுகிதா அவர்களுக்கும் சிறப்பு செய்தார். போட்டியில் யாருக்கு ஜெயிச்சா? அட்டைப்பட போட்டியில் ஜெயித்தது யார்? தீபாவளி பரிசு. தீபாவளி பரிசு யார் ஜெயிச்சா? தீபாவளி பரிசு 1000 ரூபாய். 1000 ரூபாய் பணப்பரிசை தோழர் ஃபின்சி பெறுகிறார். அந்த வாசகத்தை வாசிச்சிடுங்க. அனுப்பின வாசகத்தை வாசிச்சிடுங்க மைக்ல. என்ன அனுப்பிச்சிங்கன்னு வாசிங்க. இல்லை, ஒரு நம்ம அட்டைப்படத்துடைய பொருள் இது எதை மீன் பண்ணுதுன்னு கேட்டிருந்தோம், ஒரு போட்டி வச்சிருந்தோம். அவள் பறத்தலுக்கு சில எரிதல்களும் சில இரத்த துளிகளும் சில பேனா துளிகளும் தேவையாக இருக்கிறது. கவிதையெல்லாம் வேற எழுதிருக்கீங்க. கவிதையே எழுதிட்டாங்க. ஒரு கவிதை எழுதுகிறதே, அடடே ஆச்சரியக்குறி. கடைசியா போட்டுக்கோங்க, பரிசை வாங்கிக்கோங்க. 1000 ரூபாய் எங்க? ஒரே ஒரு பிரைஸ் தான் சொன்னோம். ஃபின்சி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேரன்பும் நன்றியும். பெண்களுடைய முக்கிய ஆளுமைகள் ஒரே மேடையில் எப்படி? நான்